நம்ம பீட்ரூட்டை வந்து துருவியாச்சு. என் கையை பாருங்கள், பிங்க் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் ரைஸுக்கு ஃபில்லிங் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து ஹீட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோன்னா ஆனியன், அதே மாதிரி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் தான். இந்த ஃபில்லிங் வந்து இந்த பீட்ரூட் சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நான் துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் ஆட் பண்ணிட்டேன். பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிடுவேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் துருவினதை வந்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா, கர்ட் ரைஸ் வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த 1 ஸ்பூன் பீட்ரூட் அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நீங்கள் அதில் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாது. ஆனால் வந்து உங்கள் கர்ட் ரைஸ் வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அதனால் நான் யூஸ்வலாக அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் பண்ணும்போது, பீட்ரூட் துருவும்போது அதை எடுத்து வச்சுருவேன். இப்போ நம்மளோட பீட்ரூட் வந்து நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மஞ்சள் பொடியும் சில்லி பவுடரும் உப்பும் மட்டும் போட்டுருவோம். உப்பு, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதுதான் நம்மளோட பீட்ரூட் சாதத்தோட ஃபில்லிங். ஸோ இந்த பொடி ஐட்டம் போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணுங்கள், அந்த ஸ்மெல் போகிறதுக்கு தான். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து குவிக்காட்டு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு ரைஸ் வந்து வேக வச்சுருக்கேன், அது ரெடியானது. இப்போ நம்மளோட சாதம் ரெடி ஆயிடுச்சு, அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பீட்ரூட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.